நான் நிறைய பார்த்து வச்சிருக்கேன். நானும் தான் நிறைய பார்த்து வச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. எத்தனை ட்ரெஸ்ஸை தூக்கி போடுக்காந்தோம் அப்படி நமக்கே வைத்தறிச்சலா இருக்கு. ஏமா 30 சேலை பார்த்துருக்கியே, ஒன்று கூட உனக்கு பிடிக்கலையானா பேசாம இருக்கும். நமக்கு அந்நேரம் அந்த கடைக்காரன் நம்மளை பார்ப்பாங்க, எல்லாம் ஒரு ஆளு எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணா மட்டும் போதுமாயா, நீ எல்லாம் பாவ கை கட்டி நிற்கிறைய சாமி. நம்ம மனசுக்குள்ளே அவன் சொல்ல முடியாது. ஏன்னா கடையில் வியாபாரம் பண்ணுறவன் அவன் லேசாக ஒரு சிரிப்பான். இந்த உதட்டோரமா நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பான். நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்பா, உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும்டி, அன்னைக்கு இருக்கு என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா, அன்னைக்கு வா அப்படின்னு நினைப்பமா இல்லையா? இந்த கடையில் போய் நிற்கிறானே சார், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒன்று கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? ஆண் ஒரு கேள்விக்கு இந்த பெண்களுக்கு யார் வேணாலும் சொல்லுங்க. உங்கள் அம்மாவுக்கு கண்ணாடி போடணும், கண்ணே தெரியலப்பா, நடக்கும்போது தடுமாறுது, ஏப்பா கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறியா சொல்லுங்க. ஏம்மா எங்கள் அம்மா கண்ணாடி இவ்வளோ நேரம் டிவி பார்த்துச்சு, அதில் வர்ற பொம்பளை எல்லாம் எந்தெந்த சீரியலில் வர்றான்னு கேளுங்க சொல்லும். நீங்கள் வந்தோடனே நடிக்குது. நமக்கு டிவியில் வர்றவன் நடிக்கிறாளா, இல்லை எங்கள் அம்மா நடிக்குதா, இல்லை இவன் நடிக்கிறாளா, 3 நடிகைகளை மொத்தமாக பார்க்க முடியாது. ஏய் இருந்துட்டு போட்டுமேம்மா, எங்கள் அம்மாம்மா இன்னும் ஒரு கண்ணாடி என்ன விலை பெறும், நான் எம்பிட்டு சம்பாதிக்கிறேன், தேவைக்கு செலவு பண்ணணும். பக்கத்து வீட்டு பாட்டி கண்ணாடி போட்டதுனால உங்கள் அம்மா போடணும்னு சொல்லுது, பகட்டுக்கு பேசுது. இப்போ நமக்கு தோணும், நீயும் அதே மாதிரி தானே, பக்கத்து வீட்டு அம்மா ஒன்று வாங்கினதுக்கு தானே நீயும் வாங்கணும்ல அப்படின்னு தோணும். சொல்ல முடியாது, சொன்னீங்கன்னா நிம்மதி இருக்காது. இப்போ நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று செய்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை என்றால் ஆண் எதை இழக்கிறான்? அவன் தானே ஒத்து போவதால் குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு ஆண்கள் பேசினதுல உண்மை இருக்கா இல்லையா?